தம்பி வணக்கம். பாலசுப்ரமணியா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். என்ன சிவகாமி பேர நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான் ஐயா. முருகா ஐயா நல்லா இருக்கிறியாப்பா? வணக்கம்யா. நல்லா இருக்கேயா. அதாவது நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அது ஒரு பிரகாரம் நம்ம அண்ணே சாமி கும்பிடுங்கண்ணே. நான் வரும்போது உன்னை கையெடுத்து கும்பிட்டுனேன். நீ என்ன பண்ண? கையெடுத்து கும்பிட்டேன். சிவகாமிய கையெடுத்து கும்பிட்டுனேன். அவன் என்ன பண்ணா? கையெடுத்து கும்பிட்டாங்க. முருகனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுனேன். அவன் என்ன பண்ணா? கையெடுத்து கும்பிட்டான். இந்த விநாயகனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா திருப்பி கும்பிடுவானா? போட ஏங்க ஒருத்த கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்கேன். எப்படியா வந்து சுரண்டுவீங்க? எப்படி சுரண்டுறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்கடா. அப்படி நாங்க சுரண்டுறோம். உன்ன மாதிரி கண்மூடித்தனமா சாமி கும்பிட்றவங்க நம்பித்தான் சுரண்டுறதுக்குன்னு இந்த நாட்டுல எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. தெரியுமா உனக்கு? அது என்னடா சாமி கும்பிடும் போது கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடுறீங்க? கண்ணை திறந்துட்டு கும்பிடுங்களே. இல்லைன்னா எதுக்கால இருக்கிற சாமி சிலையை ஆட்டையை போட்டுருவானுங்க. எத்தனை சாமி சிலை காணாம போயிருக்கு தெரியுமா? ஹலோ, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? சாமி கும்பிடும்போது தொந்தரவு பண்ணாம போங்க சார். தம்பி, சாமி கும்பிட்றவனை சாமி கும்பிடாதவன் எப்பவுமே தொந்தரவு பண்றதில்ல. கும்பிட்றவன் தான் கும்பிடாதவனை தொந்தரவு பண்றான். இப்போ நான் உங்களை என்னங்க தொந்தரவு பண்ணிட்டேன்? நான் பாட்டு சாமி கும்பிட்டு இருந்தேன், நீங்க பாட்டு போக வேண்டியதானே? எங்கடா போக விட்ட? தேங்காய் உடைச்சு என் மேல பட வச்சிட்டேன். இங்க பட்டது பரவாயில்ல. ஒருவேளை கண்ணில் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ செதற்காயை உடைச்சதுடைய நிலைமை பாத்தியா? எப்படி செதற் கிடக்குது. இந்த வழியா செருப்பு போடாம எவனாவது நடந்து வந்தான்னு வச்சுக்க, அவன் காலில் ஏறுமேங்கிற ஒரு சராசரி அறிவு கூட உனக்கு கிடையாதா? அது என்னடா பழக்கம் இது? செதர் தேங்காய் உடைக்கிறீங்க. செதர் தேங்காய் உடைக்கும் போது இந்த செதர் தேங்காய் உடையிற மாதிரி நம்ம ஆணவம் திமிர்லாம் சுக்கு சுக்கா உடையன்னு நினைக்கிறது தான் செதர் தேங்காய். அதுக்கு ஏன்டா தேங்காயை உடைக்கிறீங்க? உங்க ஆணவம் திமிரு தேங்காயிலையா இருக்குது? உங்க மண்டையிலையும் மண்டையில இருக்க மூளையிலும் தானே இருக்குது. அப்போ உங்க மண்டை தானே உடைக்கணும். ஐயோ பெருசு, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன். அபசகுணமா பேசாத, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ செஞ்ச தப்பு என்னமோ என் மேல வந்து ஏறிட்டு இருக்கிற. யோ, ஒழுங்கா வாயால சொன்னா கேட்க மாட்டியா? என்னடா கை நீடி பேசுற? எந்த தெருவுல இருந்து வர?